அப்பா ராத்திரி இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரார் அப்பா அம்மை ஆராதிக்கும்படியா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உடைய வார்த்தைகளை கேட்கும்படியா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரார். அப்பா உடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும், உடைய மகிமை எங்களோடு கூட இருக்கட்டும், உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரார். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபத்தை கேட்டுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அனைவரையும் நான் பார்ப்பதிலே காணொளி மூலமாக உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு பாஸ்டருக்கும் குடும்பத்துக்கும் விசுவாசிகள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால ஒரு விசை கூட நான் வாழ்த்துதலையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாளிலே எனக்கு வாய்ப்பு கொடுத்ததான பாஸ்டருக்கும் சபை மக்கள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். நாம் எடுத்துக்கொள்ளலாம் 2 பேதுரு எழுதின நிருபம் 2வது நிருபம் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, 10ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நானே வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடர் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் என்று சொல்லி வேதத்திலே நாம் இந்த வசனத்தை வாசிக்கும்படியாய் நாம் கேட்டோம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற வண்ணமாய் வருகிறது. அப்போ நம்ம நாளிலே நாம் இந்த 2ஆம் வருகையை குறித்து, இந்த கர்த்தருடைய நாளை குறித்து அநேகமாய் தியானித்துக் கொண்டு வருகிறோம் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்புகிறேன். ஆகவே அது தொடர்ச்சியாக நாளிலே நாம் கர்த்தருடைய நாள் என்றால் என்ன, அதை எப்படி நாம் எதிர்கொள்ள முடியும், எப்படி யார் அதற்கு எதிர்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே நாம் வேதத்திலே இருந்து ஆராய்ந்து பார்க்கலாம் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் விரும்புகிறேன். கர்த்தருடைய நாள் என்றால் என்ன? எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தருடைய நாள் என்றால் என்ன? கர்த்தருடைய நாள் என்று சொன்னா எத்தனை பேர் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. ஆனால் கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் பொழுது ஒரு பக்தர் இப்படியாய் சொல்லுகிறார், மத்திய ஆகாயத்திலே உண்மையுள்ள சபையை கிறிஸ்து மறுபடி வரும் பொழுது சந்திக்கும்படியாய் ஆரம்பிக்கிற அந்த காலம். மீண்டும் சொல்லுகிறேன், மத்திய ஆகாயத்திலே கிறிஸ்து சபையை சந்திக்க வரும்போது சபையும் அவருக்கு எதிர்கொண்டு போய் அந்த நாட்களே நடக்கிறதான காரியங்களின் ஆரம்பத்தை தான் கர்த்தருடைய நாள் என்று சொல்லி இங்கே குறிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ நீங்க கேட்கலாம், பிரதர் கர்த்தருடைய நாள்ல மத்திய ஆகாயத்துக்கு நாங்க போவோமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அப்படித்தானே? மத்திய ஆகாயத்துக்கு நம்மளாம் பறக்க போறோமா? சபையாய் அழைக்கப்பட்ட உண்மையான சபையாய், உண்மையான விசுவாசிகளாய், உண்மையான பிள்ளைகளாய் தேவனால் அழைக்கப்பட்டதான, தெரிந்து கொள்ளப்பட்டதான, அவரை தொழுது கொள்ளுகிறதான நம்மை ஆண்டவர் அவருடைய நாளிலே மத்திய ஆகாயத்திலே சந்திக்கும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். புரியுதா? கர்த்தருடைய நாளிலே ஆண்டவர் நம்மை சந்திக்கும்படியாய் விரும்புகிறார். அப்போ அதற்கு ஆதாரமாய் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதிலே 16ஆம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்காலத்தோடும் தேவ சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு நாமும் நம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் அவரோடு கர்த்தருடனே கூட இருப்போம். அப்போ அவருக்கு எதிர்கொண்டு போக கர்த்தர் மேலிருந்து ஆகாயத்திலிருந்து இறங்கி வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போகும்படியாய் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையாகிய நீங்களும் நானும், மரித்த பரிசுத்தவான்களாகிய பரிசுத்தவான்களும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? முதலாவது எழும்பி அதற்கு பின்பதாக நாமும் தெரிந்து கொள்ளப்பட்டதான நாமும், அவருக்கு உண்மையாக இருக்கிறதான சபையாக நீங்களும் நானும் அவருக்கு எதிர்கொண்டு போய் மத்திய ஆகாயத்திலே அவரை நாம் சந்திக்க போகிறோம்.
அந்த நாளைத்தான் இங்கு கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். கொஞ்சம் புரியுதா? கர்த்தருடைய நாளிலே நாம் அவரை எதிர்கொண்டு போய் மத்திய ஆகாயத்திலே ஆண்டவரை சந்திக்கிறதான ஒரு நாள். அப்ப இந்த நாளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த நாளிலே ஆண்டவர் பிரதான ஒரு பெரிய ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவை காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இந்த நாளை நம்ம எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்ணுகிறோம்? அதுக்காக நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு? இந்த விதமான நாளுக்கு நான் ஆண்டவரை பார்க்கும்படியாய், ஆண்டவரை தரிசிக்கும்படியாய் நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் இருக்கு அந்த காலை வேளையில? அந்த நாளுக்காய் நாம் ஆயத்தப்படும்படியாய் இந்த நாளிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் விரும்புகிறேன் என்று சொன்னால், இதை குறித்து அநேக காரியங்கள் எனக்கு யூடியூப், வாட்ஸ்அப் அநேக காரியங்கள் உங்கள் மத்தியில செய்திகள் வருகிறபடியினாலே வேதாகமத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாய் தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால் அநேக கள்ள போதகர்களும் தீர்க்கதரிசிகளும் எழுப்பி இருக்கிறதான அந்த நாட்களிலே வேத புரட்டுகளும் வேதத்திற்கு விரோதமாய் பேசுகிறதான அநேக காரியங்கள் எழும்பி இருக்கிற நாட்களிலே வேதத்தின் அடிப்படையிலே உண்மையை கற்றுக்கொள்வது, உண்மையை தெரிந்து கொள்வது மிகவும் ஒரு நமக்கு பயனுள்ளதா இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். என்று சொன்னால் இது எப்போது நடக்கும்? யாருக்கும் தெரியுமா? ஏதாவது வருஷம் நாள் ஏதாவது டைம் கொடுத்திருக்கிறாங்களா? யாருக்காவது தெரியுமா எப்பொழுது இந்த நாள் கர்த்தருடைய நாள் வரும் என்று சொல்லி? ஒருவேளை 2020க்கு முன்னால இருந்தவங்க சொன்னாங்க 2020 வரும்னு சொன்னாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க 2000 வந்துடும் சொன்னாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க 2001 வரும்னு சொன்னாங்க. ஆனா எப்ப வந்துச்சு? இன்னும் வரல. அப்ப எப்போ வரும்? எப்பொழுது இந்த நாள் கர்த்தருடைய நாள் நமக்கு முன்பதாக நடக்கும்? எப்பொழுது இந்த கர்த்தருடைய நாள் வரும்? ஏதாவது ஒரு யாருக்காவது தெரியுமா? வேதத்தின் அடிப்படையில ஒரே ஒரு நபருக்கு மாத்திரம்தான் தெரியும். கர்த்தருடைய நாள் எப்போது வரும் சொல்லிட்டு ஒரே ஒரு நபருக்கு மாத்திரம்தான் அது தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்போ உங்களுக்கு வேதத்துக்கு புறம்பாக எந்த வார்த்தைகள் வந்தாலும் முதலாவது வேதத்தின் அடிப்படையில் வருகிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியா நான் விரும்புகிறேன். அப்போ இந்த நாள் அங்கு வருகிறது, இப்போ வருது, அப்போ வருது, மேகத்தை அப்படி தெரியுது, இப்படி தெரியுது என்று சொல்லி உங்களை கலங்கடிக்க பண்ணுகிற அநேக இருக்கிற சமயத்துல இந்த நாளிலே நாம் பார்க்க வேண்டிய வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 42 44 வரைக்கும் வாசித்து பாருங்க. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். முதலாவது, யாருக்கும் தெரியாது. உலகத்தில் பிறந்த யாருக்கும் ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்பது யாருக்கும் தெரியாது. என்ன நாளிகையில எந்த டைம்ல வருவார்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. அப்ப அடுத்த வசனம் சொல்லுது, திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு ஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணு முட்டாவிட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். அப்போ எப்போ வருவாரு? நீங்கள் நினையாத நாளே. அப்போ யாராவது கேட்டாங்க அவங்க ஆண்டவர் எப்பங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆண்டவர் வருகிறார், இயேசு வருகிறார் என்று சொல்றாங்களே, எப்போது வருவாங்க அப்படின்னு சொல்லி உங்களிடத்தை யாராவது கேட்கும் பொழுது நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பதில், வேதத்தின் அடிப்படையில ஆண்டவர் எப்போ வருவார்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. நீங்கள் நினையாத நாளிகையிலே ஆண்டவர் வருவார். ஹல்லேலூயா. அந்த நினையாத நாளிகையிலே ஆண்டவரை நாம் எதிர்கொண்டு போக, நாம் ஆண்டவரை பார்ப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஆண்டவரை அந்த மத்திய ஆகாயத்திலே சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை நாம் இந்த நாட்களிலே நாம் புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் நாட்களிலே அநேக வார்த்தைகள், அநேக காரியங்கள் வேதத்திற்கு புரட்டாய் வருகிறபடினாலே நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், வேதத்தின்படியாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படுவது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த காரியம் எப்பொழுது வருவார்? முதலாவது சொன்னா என்ன கர்த்தருடைய நாள் என்றால் என்ன? இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், அது எப்போது நடக்கும், எப்போ நடக்கும் அது யாருக்கும் தெரியாது. யாரும் அதாவது இந்த டேட்ல வருவார், இந்த மாசத்துல வருவாரு, இந்த வருஷத்துல வருவார்னு சொல்லி யாருக்கும் அது அறிவிக்கப்படவில்லை. ஆகவே நினையாத நாளிலே ஆண்டவர் மத்தேயு 24 சொன்னபடி நினையாத நாளிலே ஆண்டவர் வருவார். அப்போ எப்போ நடக்கும்
அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே அதிகாரத்தில் மத்தேயு 24:14 ஒரு வசனம் சொல்லுது. 24:14 எடுத்தவங்க வாசித்து பாருங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஹல்லேலூயா. சாட்சியாய் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். எந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும்? தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது மாத்திரம்தான் அது இந்த உலகம் எங்கும் அது சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்பட்டு முடிந்த பின்பு மாத்திரம்தான் இந்த நாட்களுக்கு இந்த உலகத்துல கர்த்தருடைய நாள் என்கிற நாள் வருவதற்கு அது தயாராகும். ஆகவே நாம் ஒரே ஒரு காரியம் நம்ம மனசுக்குள்ள இருக்க வேண்டியது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். விசுவாசிகளாய் அழைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்களும் நானும் அறிவிக்க வேண்டும். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்களும் நானும் அநேகருக்கு தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒருவேளை அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரிந்திருக்கலாம், இயேசு என்றால் ஒருவர் என்று தெரிந்திருக்கலாம். அதை காட்டிலும் ஒரு ராஜ்யம் வரப்போகிறது, அந்த ராஜ்யத்திலே நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்கிறதான இந்த சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். இயேசு அன்பாய் இருக்கிறார், இயேசு உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார், எல்லா சுகம் தருவார், எல்லாம் சொல்றது உண்மைதான். ஆனால் இயேசுவின் வருகையை குறித்து, இயேசுவின் ராஜ்யத்தை குறித்து நாம் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோமா? இயேசுவின் ராஜ்யத்தை குறித்து அநேகருக்கு நாம் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோமா? இயேசுவின் அன்பை சொல்லி இருக்கிறோம், இயேசுவின் கிருபைகளை சொல்லி இருக்கிறோம், இயேசுவின் சுகமாக்குவார் என்று சொல்லி இருக்கிறோம். ஆனால் அவருடைய இரண்டாம் வருகையை குறித்து இந்த ராஜ்யத்தில் எல்லா இடமும் சொல்லப்பட்டிருக்கிறதா? மிகவும் மிகவும் பாருங்க, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம். அப்போ இந்த இரண்டாம் வருகையில கர்த்தராகிய ஆண்டவர், இரண்டாம் வருகையில ஆண்டவர் ஒரு நாளில வரப்போகிறார். அவரோடு கூட இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் அழைத்து எடுத்துக்கொள்ள போகிறார். நித்திய காலமாய் நம்ம அவரோடு கூட வாழப்போகிறோம் என்கிறதான சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டியுள்ளது. ஆகவே அதற்கு நீங்களும் நானும் தயார் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், தயாராய் இருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படியாய் நீங்களும் நானும் தயாராய் இருக்கிறோமா? அப்போ இந்த ராஜ்யம், இந்த கர்த்தருடைய நாள், மத்திய ஆகாயத்திலே ஆண்டவரை சந்திக்கிற நாள் வருவதற்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறோம். அதை அறிவிச்சு முடிக்கக்கூடிய பணியை உங்களுக்கு எனக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வேற யார் கையிலையும் கொடுக்கல. உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்த ஆண்டவர், அவருடைய சொந்த பிள்ளையாய் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிற ஆண்டவர். எதற்கு சொல்லியிருக்காருச்சுன்னா, உங்களும் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படியாய், அது மாத்திரமல்ல இந்த ராஜ்யத்தினுடைய அநேகருக்கு அறிவிக்கப்படும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் நம்ம ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை குறித்து அறிவில்லாதவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், ஒருவேளை உணர்வில்லாதவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், ஒருவேளை நாம் அநேகருக்கு அதை சொல்லாதவர்களாக இருப்போம் என்று சொன்னால், இந்த நாளிலே நீங்களும் நானும் ஒரு ஆண்டுடைய சமுத்திரப்பா, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படியாய் என்னுடைய வேலை என்னப்பா, என்னுடைய பணி என்னப்பா, அது என்னுடைய பங்கு என்ன ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரை சொல்லணும், எப்படி ஆண்டவரை நான் அதை அநேகருக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்கும்படியாய் நான் விரும்புகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தை அதை கேட்கும் பொழுது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் எல்லைகள் விரிவாக்கப்படும். அப்போ ஒன்னு பார்த்தோம், எப்போது நடக்கும்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. ஆனா என்ன செய்யணும்னு சொன்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படியாய் நீங்களும் நானும் என்னுடைய கைகளையும் கரங்களையும் என்னுடைய காரியங்களை ஆண்டவருக்கு என்று நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போ இது குறித்து நமக்கு நிறைய கேள்விகள் வருகிறது, அப்படித்தானே? நிறைய கேள்வி வருது, எப்போ ஆண்டவரே வரும்? இதே கேள்வி ஆண்டவரோடு கூட இருந்த சீஷர்களுக்கும் இருந்தது. ஒருவேளை சீஷர்கள் நீங்க அந்த வயதத்தில் வாசிச்சீங்கன்னா நல்லாவே தெரியும், ராஜ்யத்தை குறித்து நமக்கு இருக்கிற அதே கேள்வி இந்த சீஷர்களுக்கும் இருந்தது. வாசிக்கலாம், மத்தேயு 24:3 வாசிக்கும் பொழுது அதுல அந்த வசனங்களை எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது, நம்ம 3ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? 24:3 வாசிங்க பாருங்க. பின்பு அவர் ஒலிவன் மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து சீக்கிரட்டா போய் கேட்கிறாங்க, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஆண்டவர் எப்போது இந்த சம்பவங்களாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிடுவாரா
எங்களுக்கு தெரிஞ்சிடாதா, நாங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவளோடு கூட ஆண்டவருடைய சீக்கிரட்ல போய் கேட்கிறாங்க, எப்பொழுது ஆண்டவரே இது நடக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேர் நாமளும் நிறைய இடத்துல போய் கேட்கிறோம், அப்பா எப்ப ஆண்டவரே நடக்கும்? ஆண்டவரே உங்களுடைய வருகை எப்போ இருக்கும்? எப்போ இருக்கும்னு சொல்லி நம்ம கேட்கிற அதே கேள்விய இதை சீஷர்கள் அவரோடு கூட இருந்த ஊழியம் செய்ததான அந்த சீஷர்களும் அங்க கேட்கிறதை பார்க்க முடியும். அவங்களுக்கு என்ன சொன்னார் பாத்தீங்களா? அடுத்த வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஒரு சரியான பதில் ஆண்டவர் கொடுக்கிறத பார்க்க முடியும். ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற அநேக 2020 வரலாம், 2030 வரலாம், 2100 வரலாம், இப்படிலாம் சொல்றவங்க இருக்க மத்தியில ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பாத்தீங்களா? உங்க கேள்விக்கு ஆண்டவர் சொல்ற பதில், ஒருத்தரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டுமா? ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய நாளை குறித்து அநேகர் என்ன பண்ணுவாங்க? கள்ள தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷத்தை அவர்கள் புரட்டி சொல்லுவார்கள். ஆண்டவர் இந்த நாள் வரப்போகிறாரு, இப்படி வந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர்களுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க சீஷர்களுக்கு சொன்ன அதே வார்த்தை ஆண்டவரே நான் இன்னைக்கு ஏற்றுக்கொள்கிறேன். நான் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, கர்த்தருடைய நாளை குறித்து, கர்த்தருடைய 2ஆம் வருகையை குறித்து நான் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எனக்கு எச்சரிக்கையா இருப்பதற்கு எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. நான் அநேக வசனங்கள் நம்ம கேட்கிறோம், அநேக செய்திகளை கேட்கிறோம். என்ன சொன்னால் எங்க டிவி எங்க சூஸ் பண்ணாலும் செய்திகள் வருகிறது, யூடியூப் எங்க போட்டாலும் உங்களுக்கு செய்திகள் வருகிறது, பேஸ்புக்கை சூஸ் பண்ணீங்கன்னா செய்திகள் வருகிறது. இந்த செய்திகளை நீங்கள் கேட்கும் பொழுது வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என்று சொன்னால் இந்த 2ஆம் வருகையை குறித்ததான காரியத்திலே அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போனாங்க. ஆண்டவர் வருகையை குறித்து அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போனாங்க. நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறோம். சீஷர்களுக்கு இருந்த அதே கேள்வி உங்களுக்கு இன்னைக்கு இருக்கலாம். என்ன ஆண்டவர் நடக்கும்? என்ன ஆண்டவர், எப்போது ஆண்டவர் வருவீங்க? 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்களே. பவுல் சொன்னார், பேதுரு சொன்னாரு, இன்னும் வரலையே ஆண்டவர். ஆனால் எந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் நம்ம இடத்துல வரும் பொழுது அதை வஞ்சிக்கிற வார்த்தைகள் அல்ல. ஆகவே தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்கும் பொழுது, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்போ கர்த்தருடைய நாளை குறித்து அநேகர் பேசுவார்கள், அநேகர் அதை குறித்து சொல்லுவார்கள் என்று சொல்லி வேதத்தில் கிறிஸ்துவும் சொல்லி இருக்கிறார். அப்ப அது பின்பு அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு வராது. அப்போ நாம் இந்த உலகத்திலே கடைசி நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மைதான். கிருபையின் காலத்துக்குள்ளாய் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மைதான். நியாயப்பிரமாணத்தின் காலத்தை தாண்டி கிருபையின் காலத்துக்குள்ளாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கிருபையானது ஒரு நாட்கள் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. அதன் பின்பு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும்? கிருபைக்காய் நாம் அந்த கிருபையின் காலம் முடியும் பொழுது நியாயத்தீர்ப்பின் காலம் தொடங்க போகிறது. அதற்கு முன்பதாக ஆண்டவர் நம்மை மத்திய ஆகாயத்திலே சந்திக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். கரையற்றதும் திரையற்றதுமான சபையை, உங்களையும் என்னை ஆண்டவர் சந்திக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு வராது. அப்போ முடிவு எப்போ வருதுன்னு சொன்னா ஆண்டவர் அங்க சொல்ல கேள்விப்படுவீங்கப்பா, ஆனா எப்போ வரும்னு சொல்லி சொல்ல முடியாது. அடுத்த வசனங்கள்லாம் பார்ப்போம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எரிச்சலும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு தான் ஆரம்பமே ஒழிய முடிவு இல்ல. வேதனைகளுக்கு ஆரம்பத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய நாள் வரும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது மிகவும் திட்டமாய் சொல்கிறார். அதே போல யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து சொன்னா அதுலயும் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை 3வது வசனத்தை சொல்லும்போது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சொல்லிட்டு நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்கிறேன். அதுதான் நம்முடைய நிச்சயம்.
நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துமாய் சேர்த்துக் கொள்ளுவேன் என்பதுதான் இந்த ராஜ்யத்தின் நிச்சயம். ஆண்டவர் கொடுக்கிறதான ராஜ்யத்தின் மகிமையின் நிச்சயம், அவர் கொடுத்திருக்கிறதான கிருபையின் நிச்சயம் தான். ஆண்டவர் மறுபடியும் வருவாரு, என்னை சேர்த்துக் கொள்வாரு. அப்ப அதற்கு நான் ஆயத்தமாய் நான் காணப்பட வேண்டும், அதற்கு நான் ஆயத்தமாய் நான் இருக்க வேண்டும், அதற்கு நான் எப்போதும் ஆயத்தம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். அப்போ ஆண்டவர் போய் மறுபடியும் வரப்போகிறார். அந்த வருகிற நாளிலே மத்திய ஆகாயத்திலே நம் தேவனை சந்திக்கும்படியாய் நாம் எதிர்கொள்ள போகிறோம். அப்போ இதை எப்படி எதிர்கொள்வது? இந்த காரியங்களை, ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை நாம் எப்படி எதிர்கொள்வது என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். அதில் அநேக காரியங்கள் உண்டு, அநேக காரியங்கள் இருந்தாலும் அவற்றின் மத்தியில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் சிந்தித்து நாம் கடந்து செல்லலாம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்று சொன்னால், நாம் ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிறோம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்திருக்கிறோம், அவர் வரப்போகிறார் என்பதை குறித்து அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் வரும்பொழுது என்னென்ன வருவதற்கு முன்பதாக என்னென்ன நடக்கும் அடையாளங்களை குறித்து ஆண்டவர் மிகவும் திட்டமும் தெளிவுமாய் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்களிலே கொரோனா காலங்களிலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே உலகம் பார்த்திராத ஒரு பெரிய ஒரு வாதையை இங்கு பார்க்க முடிகிறது. கொள்ளை நோய் நமக்குள்ளாய் உண்டாயிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இதில் அநேக பரிசுத்தவான்களும் மரித்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது முடிவா என்று சொல்லி உங்களுக்குள்ளாய் கேள்விகள் இருக்கலாம். ஆனால் இது முடிவல்ல, இது ஆரம்பம் தான். ஆண்டவரின் வருகைக்கு அடையாளமாய் இருக்கிறதான ஆரம்பம் தான். ஆகவே முடிவை குறித்து யாராலும் கணித்து சொல்ல முடியாது. நாட்களிலே இந்த கொரோனா காலங்களிலும் நம்மை ஆண்டவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். அப்போ நம்மை ஆண்டவரை சந்திக்கும்படியாய் எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம்? 2 பேதுரு புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 2 பேதுரு நிருபம், பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த விதமான காரியங்கள் நடக்கிறபடினால நாம் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட நடக்கை நடக்கிறவர்கள் இதற்கு எதிர்கொண்டு சொல்ல முடியும்? தேவன் மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது எப்படி நாம் அவரை எதிர்கொண்டு சொல்லுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? எதற்கு ஆயத்தமா எப்படி இருக்கணும்? யார் அதை எப்படி இருக்க முடியும் என்று சொல்லிங்க பார்க்க முடியும். அப்ப அதுல திருப்பி நாம் வாசிக்கிறோம், நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமா வரும்போது மிகுந்த அவளோட காத்திருங்கள். அப்போ நான் பரிசுத்த நடக்கை உள்ளவனாய் காணப்பட வேண்டும். நான் பரிசுத்த நடக்கை உள்ளவனாய் தேவ பக்தி உள்ளவனாய் காணப்பட வேண்டும். அதுல 12ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல முதலாவது சொன்னோம் பரிசுத்த நடக்கை, 2வது தேவ பக்தி, 3வது காரியங்களை பார்க்கும் பொழுது 12ஆம் வசனத்துல காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆவலோடே காத்திருக்கிறவர்கள். அப்போ முதலாவது நான் பரிசுத்த நடக்கை உள்ளவராய் காணப்படணும், 2வது தேவ பக்தி உள்ளவனாய் நான் காணப்படணும், 3வது நான் காத்திருக்கிறவர்களாய் ஆவலோடே அவருக்கு காத்திருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஆவலோடே அவருக்கு நான் காத்திருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு கால வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல நான் காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறேன்? எத்தனை பேர் இதை நம்ம காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் தேவனுடைய காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா என்று சொன்னா, தேவ பக்தியோடு கூட பரிசுத்த நடக்கையோடு கூட தேவனுடைய வருகைக்கு ஆவலோடே காத்திருக்கிறவர்களாய். 14ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது, கரையற்றவர்களாய். அடுத்தது கரையற்றவர்களாய் காணப்படணும். அடுத்தது பிழையற்றவர்களாய் காணப்படணும். அடுத்தது ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படணும். 6 காரியங்கள் சொல்லப்படுகிறது. தேவனுடைய நாளுக்காய், கர்த்தருடைய நாளுக்காய் எதிர்பார்த்து இருக்கிறவர்கள், கர்த்தருடைய நாளிலே ஆண்டவரை சந்திக்கும்படியாய் விருப்பம் உள்ளவர்கள், ஆண்டவரை சந்திக்கணும்னு சொல்லி விரும்புகிறவர்கள் எப்படிலாம் இருக்கணுமா? பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய், தேவ பக்தி உள்ளவர்களாய், காத்திருக்கிறவர்களாய், கரையற்றவர்களாய், பிழையற்றவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படணுமா? இந்த செஷன் நம்ம 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஆகவே நம்ம எல்லாரும் ரீஜாயின் செய்துட்டு
திருப்பி அதை கண்டினியூ பண்ண போகிறோம். ஆகவே நம்ம எல்லாம் ரீசார்ஜ் செய்வோம். ஆகவே நம்ம தொடர்ந்து நம்ம அதோட வார்த்தையை நாம் சிந்திப்பதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் அப்படி செய்யலாமா? குறைந்துகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஓகே. 6 காரியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். 1, பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லபடி பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். 2வது தேவ பக்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். 3வது காத்திருக்கிறவர்கள் ஆவலோடு காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 4வது கரையற்றவர்களாய் காணப்பட வேண்டும். 5வது பிழையற்றவர்களாய் காணப்பட வேண்டும். 6வது ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காரியங்களிலே முதல் 2 காரியங்களை குறித்து மாத்திரம் இந்த நாளிலே நாம் சிந்தித்து கடந்து செல்லலாம் என்று சொல்ல விசுவாசிக்கிற சமயம் குறைவாக இருக்கிறபடினாலே இதை மாத்திரம் கடந்து செல்லும்படியாக நான் விரும்புகிறேன். அப்போ பரிசுத்த நடக்கை உள்ளவர்கள் என்று சொன்னால் என்ன? பரிசுத்த நடக்கை உள்ளவர்கள் உள்ளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும் பொழுது பரிசுத்தப்படுத்துதல். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகவே பரிசுத்தப்படுத்துதல் என்றால் என்ன? பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அதுல ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். நம்மை ஆண்டவர் பரதேசிகளாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் நாம் இந்த ராஜ்யத்துக்கு உரியவர்கள் அல்ல, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள். ஆகவே ஆண்டவர் நம்மை ராஜ்யத்தின் புத்திரர்களாய் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த இடத்திலே நாம் பரதேசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆவியானவரின் முன்னறிவின்படி, தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல். அப்போ நாமே பரிசுத்தமாக்குகிறது அல்ல, நம்மை நாமே பரிசுத்தமாக்க முடியாது. ஒரு பாஸ்டர் உங்களை பரிசுத்தமாக்க முடியாது, ஒரு சபை உங்களை பரிசுத்தமாக்க முடியாது, ஒரு மனிதன் உங்களை பரிசுத்தமாக்க முடியாது. ஆவியானவர் மாத்திரம்தான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு பரிசுத்தமாக்க முடியும். அப்போ பரிசுத்தமாக்குதல், பரிசுத்தப்படுத்துதல் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆவியானவரின் பரிசுத்தமாகுதல். உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. என்று சொன்னால் நாம் ஜென்ம சுவாபத்திலே பாவம் உள்ளவர்களாய் பிறந்திருக்கிறோம். ஜென்மத்திலே பாவ சுவாபம் உள்ளவர்களாய் பிறந்திருக்கிறோம். இந்த நாளிலே பாவம் உள்ளவர்களாகி நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவரின் துணையை கொண்டு மாத்திரம்தான், ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொண்டு மாத்திரம்தான் நீங்களும் நானும் பரிசுத்தப்படுத்த முடியும். நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தமாக்குதலின்படி, பரிசுத்தமாக்குதலுக்காய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆவியானவரினாலே பரிசுத்தமாகும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ இதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். பாருங்க எவ்வளவு அழகா பேதுரு எழுதுறார் பாருங்க. நீங்களும் நானும் ஆவியானவரினால் பரிசுத்தமாகும்படியாய். இந்த கால வேளையில அப்பா என்னோட வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறதா?
என்னுடைய வாழ்க்கையில ஆவியானவரினாலே என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாமல் நான் காணப்படுகிறேனா? ஆவியானவருடைய பரிசுத்தம் எனக்குள்ளா இல்லாமல் காணப்படுகிறதா என்று சொல்லி நாம் சிந்திக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். ஏன்னு சொன்னா பரிசுத்த நடக்கை இல்லாம அவரை போய் அந்த 2ஆம் வருகையில போய் நம்ம சந்திக்க முடியாது. அந்த மத்திய ஆகாயத்திலே சந்திக்க கர்த்தருடைய நாளில பரிசுத்தம் இல்லாமல் போய் நிற்க முடியாது. அப்போ நான் முதலாவது நான் பரிசுத்தப்பட வேண்டும். நான் பரிசுத்தம் உள்ளவனாய் நான் காணப்பட வேண்டும். ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலுக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே நான் என்னை அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்படும்படியாய் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை நீங்களும் நானும் பிறப்பினால கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டதினால நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அதற்கும் மேலாய் நீங்களும் நானும் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோமா? கொஞ்சம் நாம சிந்தித்து பார்ப்போம். அவருடைய சமூகத்தில் கேட்போம். இந்த பரிசுத்தம் கிறிஸ்துவனாய் இருப்பதினால நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்ன கிடையாது? பரலோகம் கிடையாது. கிறிஸ்துவ பெயரை வைத்திருப்பதினால உங்களுக்கு எனக்கும் பரலோகம் கிடையாது. சர்ச்சுக்கு ஒழுங்கா போகிறதுனால பரலோகம் கிடையாது. வேதத்தை ஒழுங்கா நீங்க பிரசங்கிக்கிறதுனால பரலோகம் கிடையாது. எங்கேயாவது எழுதியிருக்கா? இல்ல. ஆண்டவரை சந்திப்பதற்கு, மத்திய ஆகாயத்தில் சந்திப்பதற்கு பேதுரு சொல்லி இருக்கிற 4 காரியங்களை பார்க்கும் பொழுது முதலாவது பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய். அப்போ யார் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும்? முதலாவது ஆவியானவர் என்று சொன்னேன். அதுக்கு இன்னொரு வசனத்தை கூட நம்ம அதற்கு ஆதாரமா நம்ம எடுக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:23 எடுத்தவங்க வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. வசனத்தை பாருங்க. சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். வார்த்தை பாருங்க. முற்றிலுமாய் பரிசுத்தமாக்க போகிறாராம். அப்போ முற்றிலும் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்தப்பட வேண்டிய 3 காரியங்களை குறித்து அங்கு பவுல் திட்டமும் தெளிவுமாய் எழுதுகிறதை நான் பார்க்க முடியும். உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம். உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம். இந்த 3லும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த 3லையும் பரிசுத்தம் இருந்தா தான் இங்க பேதுரு சொல்கிற பரிசுத்த நடக்கைங்கிறதான அந்த நிலைமைக்கு நான் வர முடியும். என்னுடைய ஆவி பரிசுத்தமா இருக்கணும், என்னுடைய ஆத்மா பரிசுத்தமா இருக்கணும், என்னுடைய சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். இந்த காரியத்துல ஒருவேளை நான் தவறுவேன் என்று சொன்னால், ஏதாகிலும் ஒன்றிலும் நான் பரிசுத்தம் இல்லாதபடிக்கு நான் இருப்பேன் என்று சொன்னால், ஏதாகிலும் ஒன்றிலும் நான் பரிசுத்தம் இல்லாதபடிக்கு நான் காணப்படுவேன் என்று சொன்னால், தேவனுடைய நாளிலே, கர்த்தருடைய நாளிலே அங்க ஆகாயத்துல போய் ஆண்டவரை சந்திக்க முடியாது. 2 ஸ்திரீகள் அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. மாவு அரைக்கிற இயந்திரத்தை அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் வயல்ல உழுது கொண்டு இருப்பாங்க. ஒருத்தர் மாத்திரம் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. கணவன் மனைவியா இருப்பீங்க. கணவன் மாத்திரம் ஏற்றுக்கொள்ளப்படலாம், மனைவி மாத்திரம் ஏற்றுக்கொள்ளப்படலாம், இன்னொருத்தர் கைவிடப்படுவாங்க. தாய் பிள்ளைமா இருப்பீங்க, ஒருத்தர் மாத்திரம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால், உங்க பேதுரு சொல்லுகிறதான அந்த பரிசுத்த நடக்கை உங்களுக்கு எனக்கு இல்லை என்று சொன்னால், அந்த நாளிலே கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவோம். மத்திய ஆகாயத்திலே அதை பார்க்க முடியாதபடி, ஆண்டவரை சந்திக்க முடியாதபடிக்கு, கர்த்தருடைய நாளுக்கு எதிர்கொண்டு போகிறவர்களாய் காணப்பட முடியாதபடிக்கு காணப்படுவோம். அப்போ சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்போ யார் பரிசுத்தமாக்குகிறார்? ஆவியானவராகிய சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலுமாய் ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த 3 பகுதிகளிலும் ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அப்போ நம்ம ஒரே ஒரு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம் இந்த 3ஐயும் ஆண்டவரை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. என் ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த 3ஐயும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. அது போதும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை உண்மை சந்திக்க முடியாது. இந்த 3 காரியங்களிலும் அப்பா என்னை பரிசுத்தமாய் நடத்துங்கப்பா. ஏன்னு சொன்னா உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்ய போகிறார். ஏன்னு சொன்ன எதற்காக பரிசுத்தமாக்கப்படும் அதே வசனத்தில் தெளிவா சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நீங்களும் நானும் குற்றமற்றவர்களாய் காணப்படும்படியாய் நாம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது, பக்கத்திலே போக முடியாது, அவருடைய முகத்தை பார்க்க முடியாது. அப்போ நான் குற்றம் உள்ளவனாய் காணப்படும், பரிசுத்தம் இல்லாதவனாய் காணப்படுவேன் என்று சொன்னால் நான் என்ன பண்ண முடியாது? அவர் பக்கத்துல போக முடியாது.
ஒரு ஒரு இருட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரூம்ல ஃபுல்லா இருட்டா இருக்குது. அந்த இருட்டுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மெழுகுவர்த்தியுடைய வெளிச்சத்தை கொண்டு போறீங்க. அது என்ன ஆகுது? அந்த இடம் முழுவதும் பிரைட் ஆகுது. உடனே என்ன ஆகுது? அங்க இருக்கிறதான இருள் மறைந்து போகிறது. இருள போய் நீங்க தேடி கண்டுபிடிக்கிறீங்களா? எங்கேயாவது போய் இருள் எங்க இருக்கிறான்னு சொல்லி கேட்கிறீங்களா? ஒரு வெளிச்சத்தை நீங்கள் கொண்டு போகும்போது, ஒரு விளக்கை நீங்க சுவிட்சை போட்ட உடனே அந்த ரூம் இருட்டா இருக்குது. எதுவுமே தெரியல, ஒண்ணுமே தெரியல. ஆனால் ஒரு வெளிச்சத்தை நீங்கள் ஒரு லைட்டை போட்ட உடனே அங்கு என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை தெளிவாய் காண்பிக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இருள் ஆகிய பாவம், சாபம், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆகிய ஒளியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாய் வரும் பொழுது நம்மிடத்துல என்னென்ன இருக்கிறது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். அப்போ இந்த ஒளியில மறைந்திருக்கிற காரியம் ஒன்றுமே இருக்காது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில, சரீரத்தில், ஆத்துமால, ஆவியில மறைந்திருக்கிறதான பாவங்களை இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மையில ஆட்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்துக்குள்ளாய் நாம் நிறையும் பொழுது என்ன ஆகுது? நமக்குள்ளாய் மறைந்திருக்கிறதான அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் திருஷ்டாந்தப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். மகனே, மகளே, இந்த காரியம் இடத்துல இருக்கிறது, அதை எடுத்து போடு என்று சொல்லுகிறார். அப்போ இந்த குற்றம் அற்றவர்களாய் மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. நான் கரை திரை அற்றவனாய் நடப்பதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. அது இல்லைன்னு சொன்னா நான் பரிசுத்தமாய் வாழ முடியாது. அப்போ இந்த கால வேளையில நம்ம கேட்கிற காரிய சமாதானத்தின் தெய்வன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக இந்த வார்த்தையின்படியாய். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமா ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தை ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆண்டவரே, ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையும் ஆண்டவரே நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, நீங்க பரிசுத்தமாக்குங்க. அப்படி ஆக்குவீங்கன்னு சொன்னா நான் உங்களுடைய வருகையில நான் குற்றமற்றவனாய் காணப்பட முடியும். ஒருவேளை அந்த காரியங்களில் நான் ஒருவேளை தவறுவேன் என்று சொன்னால், ஆவி நல்லா இருக்கு, ஆத்மா நல்லா இருக்கு, சரீரத்தை பாவம் உள்ளவனாய் காணப்படுவேன் என்று சொன்னான், ஆவியில ஆத்மாவில குத்துண்டவனாய் காணப்படுவேன் சொன்னான், ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியாது, ஆண்டவரை நம்ம சந்திக்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே நாம் அதிகமாய் விரும்புவது, ஒருவேளை நீங்க வேலைக்கு போக முடியாதபடிக்கு நம்ம இருக்கிறோம். ஒருவேளை ஒரு சிலருக்கு சாப்பாடு கூட கஷ்டப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு வாங்கி இருப்பீங்க. ஒருவேளை பிரச்சனைகள் மத்தியில இருக்கிறவங்க இன்னைக்கு இருப்பீங்க, கண்ணீரின் மத்தியில இருக்கிறவங்க இருப்பீங்க. நீங்க வாஞ்சிக்கிற ஒரே ஒரு காரியம், அப்பா, இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும், இந்த பிரச்சனைகளின் மத்தியிலும், இந்த குழப்பங்களின் மத்தியிலும், இந்த கண்ணீரின் நேரத்திலும், அப்பா, எனக்கு ஆண்டவரே இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவுங்க ஆண்டவரே, இந்த பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு உதவுங்க ஆண்டவரே. நாட்களில அநேக இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரை விட்டு தூரமாய் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகிறதான நாட்களில் அப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போமா? பரிசுத்தமாய் நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போமா? உண்மையாகவே கர்த்தர் உங்களை பரிசுத்தமாய் நடக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார், பரிசுத்தப்படுத்தும்படி ஆண்டவர் விரும்புகிறார். சமாதானத்தின் தேவன் உங்களை ஆவி, ஆத்துமா, சரீரம் முற்றிலும் குற்றமற்றவர்களாய் காணப்படும்படியாய் பரிசுத்தமாக்குகிறார். அப்போ இந்த இரண்டாம் வருகைக்கு முன்பதாக, அந்த இரண்டாம் வருகையில கர்த்தருடைய நாளுக்கு முன்பதாக ஆண்டவர் நம்மை பார்க்கிற காரியம் குற்றமற்றவனாய் காணப்படும்படியாய். அப்போ அதே இதுல 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அதுல 2வது பகுதி சொல்லுது, நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. குற்றமற்றவர்களாய் காணப்படணும், அடுத்து பிழையற்றவர்களாய் காணப்படணும். குற்றத்துக்கும் பிழைக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் உண்டு. நம்ம பிள்ளைன்னு சொன்னா நம்ம எழுதும் போது இந்த ஸ்பெல்லிங் தப்பா எழுதினோம்னா அது பிழை, தெரியாம அதை கரெக்டா எழுதிட்டோம், பிழையற்றவர்களாய். குற்றம்னு சொன்னா தெரிஞ்சும் செய்யறது. இப்போ இந்த பிழை என்று சொல்லும் பொழுது பிழையற்றவர்கள், எங்களுக்கு தெரியாம கூட ஆண்டவரே பிழையற்றவர்களா நான் மாறிடக்கூடாது ஆண்டவரே,
எனக்கு தெரியாத காரியம் கூடியில ஆண்டவர் உமக்கு விரோதமாக பெயரக்கூடாது. அப்போ நான் பிழையற்றவன், உமக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான். அதாவது இந்த ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் எழுதின வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் போது அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் உங்களால் வாசிக்க முடியும். வாசிக்க முடியுமா முடியாதா? சரியா வாசிக்க முடியும். ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் என்ன பண்ணலாம், அதை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அர்த்தம் புரியும். ஆனால் அதை கூர்ந்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, உன்னித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, அதில் ஐக்கு பதிலாக எல் போட்டிருப்பாங்க, எல்லுக்கு பதிலாக ஐ போட்டிருப்பாங்க, ஈக்கு பதிலாக ஏ போட்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது. டபுள் எல் போடுற இடத்துக்கு பதிலாக ஒரு எல் மட்டும் போட்டிருப்பாங்க, தெரியாது. அதை கூர்ந்து பார்க்கும்போது மாத்திரம்தான் அந்த பிழைகள் தெரியும். டீச்சராக இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க அப்படியே ஒரு மேற்பார்வை மேலேருந்து கீழே பார்த்துட்டு போகும்போதே எத்தனை இடத்துல தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை, அந்த மாணவர்கள் தப்பு பண்ணியிருக்க காரியத்தை பார்க்க முடியும். அப்போ தெரிஞ்ச தப்பு பண்ணல, தெரியாம தப்பு பண்ணியிருக்கிறார். தெரியாத காரியங்களிலும், அதாவது குற்றமற்றவர்கள், நான் தெரிஞ்ச தப்பிடக்கூடாது ஆண்டவரே, நான் தெரிஞ்ச காரியங்களில, நான் அறிஞ்ச காரியங்களில நான் தப்பு செய்யக்கூடாது. அதே சமயத்துல நான் அறியாத காரியங்களிலும், என்னையே அறியாமலும் நான் என்ன பண்ணிடக்கூடாது, பிழையற்றவனாய் மாறிவிடக்கூடாது, நான் பிழையற்றவனாய் காணப்படக்கூடாது, பிழையற்றவனாய் இருக்கக்கூடாது என்பதுல மிகவும் கருத்துள்ளவர் பவுல் எழுதுகிறத பாருங்க. நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய். எவ்வளவு எவ்வளவு ஒரு ஒரு ஆழமான ஒரு வாக்கியம் பாருங்க. பிழையற்ற பரிசுத்தவான். நீங்களும் நானும் ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னு சொன்னா, பிழையற்ற பரிசுத்தவாய் ஆண்டவர் விரும்புகிறார். குற்றமற்ற பரிசுத்தவான், பிழையற்ற பரிசுத்தவான். நம்ம இன்னைக்கு சிந்திப்போமா? ஆண்டவர் சமூகத்தில் கேட்போமா? ஆண்டவரே, நான் ஒரு பிழையற்ற ஒரு பரிசுத்தவானாய், ஒரு குற்றமற்ற ஒரு பரிசுத்தவானாய், என் வாழ்க்கையில் ஆவி, ஆத்மா, சரீரம் 3 பகுதிகளிலும் குற்றம் காணப்படக்கூடாது, குறை காணப்படக்கூடாது. அப்படி என்ன ஆண்டவரை நீங்க நடத்துங்கப்பா, அப்படி என்ன ஆண்டவரை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. சரி, ஆண்டவர் சமூகத்தில் கேட்போமா? ஆண்டவர் உண்மையாகவே உங்களை நேசிக்கிறாரு. அதனாலதான் எத்தனையோ பாவங்கள் செய்து, எத்தனையோ பிரச்சனைகள் செய்து ஆண்டவருக்கு விரோதமாய் தூரமாய் போன நம்ம ஆண்டவர் நாளில ஆண்டவர் நம்ம அழைத்து வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு. என் மகன் தூரமாய் போனாலும் ஒரு நாள் திரும்பி வருவான்னு சொல்லிட்டு, ஏன்னு சொன்னா உங்களை என்னைய குறித்து ஒரு கரிசனை உள்ள ஆண்டவர், கரிசனை உள்ளவர் ஆண்டவர். அப்போ பரிசுத்த நடக்கை என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த பரிசுத்த நடக்கையில குற்றம் இல்லாம, பிழை இல்லாம 2 காரியங்களில் ஆண்டவனை பார்த்துக்கொள்ளுங்க. நான் தெரிஞ்சு நான் தப்பு பண்ணல ஆண்டவர், தெரியாம அது பண்ணிட்டேன், அதுல கூட என்னை பாதுகாத்துக்கணும் ஆண்டவரே என்று ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும் பொழுது உண்மையாகவே நம்மை ஆண்டவர் பரிசுத்த நடக்கைக்கு நேராய் நடத்துகிறவராய் காணப்படுகிறார். நான் 6 காரியங்கள 2 காரியங்களை குறித்து நான் சொல்லலாம்னு சொல்லினேன். பரிசுத்தத்தை குறித்து நான் பார்த்தோம். 2வது தேவ பக்தி. தேவ பக்தினா என்ன? எத்தனை பேருக்கு தெரியும் தேவ பக்தி என்று சொன்னால்? தேவ பக்தினா என்ன? எத்தனை பேருக்கு தெரியும் தேவ பக்தினா? காட்லினஸ். அப்போ காட்லினஸ்னா என்னது, தேவ பக்தி என்றால் என்ன என்பதை குறித்து நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கும் என்று சொல்ல விரும்புகிறேன். தேவ பக்தி, காட்லினஸ் என்று சொன்னால் என்று சொன்னால் something more than the Christian character. Something more than the Christian character. It's not only the Christian character. The கிறிஸ்தவ நடக்கை மாத்திரமல்ல, அதிலும் மேலாய் நம்ம நடப்பதுதான் என்னது, காட்லினஸ். அப்போ அந்த காட்லினஸ் என்கிற சொல்லானது புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் இடங்கள் எல்லாம் தேவ பக்திங்கிறதான இந்த சொல்லானது புதிய ஏற்பாட்டில் குறைஞ்ச இடங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும், ஆனால் இந்த முழு வேதாகமும் தேவ பக்தியை சொல்லுகிறது. நீங்க புரிஞ்சுக்கோங்க, காட்லினஸ் எல்லாம் தேவ பக்தி என்று சொல்லி வேதாகமத்தில் பழைய புதிய ஏற்பாட்டில் குறைந்த இடத்துல சொல்லியிருந்தாலும், ஆனால் முழு வேதாகமும் தேவ பக்தியைத்தான் முன்னிறுத்துகிறது. தேவ பக்தியுள்ளவனாய் வாழ வேண்டும் என்பதைத்தான் முன்னிறுத்தியுள்ளது. ஆகவே இது ஒருவேளை நீங்க நல்ல பெற்றோரா இருக்கலாம், தேவனுடைய ஆலயத்தை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவர்களாய் காணப்படலாம், தேவனுடைய ஊழியத்தில் ஓடுகிறவர்களாய் காணப்படலாம், ஒருவேளை தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தலைவர்களாய் நீங்கள் காணப்படலாம். இதெல்லாம் தேவ பக்தி ஆகிவிடுமா? ஒருவேளை இருக்கிற விசுவாசிகளாகி நீங்களும் பாஸ்டரோட சேர்ந்து ஊழியத்தில் எங்க போனாலும் போறவங்களா இருக்கலாம், ஊழியத்தில் எள்ளுன்னு சொன்னா எண்ணெயா நிற்கிறவங்களா இருக்கலாம், ஒன்ன செய்ய சொன்னா 10 செய்துட்டு வந்து நிற்கிறவங்களா இருக்கலாம்,
முன்னின்று எல்லா காரியத்தையும் செய்கிறவங்களா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, இது தேவ பக்தி ஆகுமா? இது மாத்திரம் நான் தேவ பக்தி நம்ம சொல்ல முடியுமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க முடியாது நான் விரும்புகிறேன். அப்போ இந்த தேவ பக்தி என்பது கிறிஸ்தவ நடக்கையிலிருந்து ஒரு படி முன்னேறின ஒரு காரியம்தான் தெய்வ பக்தி. அப்போ நான் ஒரு நல்ல பெற்றோராய் வாழ்ந்து விடலாம், தேவனுக்கு ஊழியம் செய்கிறதான ஒரு மனிதனாய் நான் காண, எல்லாவற்றிலும் முன்னின்று செய்கிறவனாய் காணப்படலாம், ஒரு நல்ல தேவனுடைய தலைவர், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு நல்ல தலைவனாக கூட இருக்கலாம். இதை எல்லாவற்றிலும் காட்டிலும் தேவ பக்தி என்பதை குறித்து பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாய் சொல்லுவேன்னு சொன்னா, God like, Christ like, God like and Christ like. இந்த ரெண்டு வார்த்தைகளை நீங்க பாருங்க, தேவனை போல, இயேசுவை போல, இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் காட்லினஸ், தேவ பக்திக்கு மிகவும் நெருக்கமாய் காணப்படுகிறதான ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். அநேக வார்த்தைகளை சொன்னாலும் இதுல காட்லினஸ், ஆண்டவரோடு கூட நெருக்கம், கிரைஸ்ட் லைக், இயேசுவை போல நெருக்கம், இப்படி காணப்படும் பொழுதுதான் அது தேவ பக்திக்கு நேராக நம்ம நிறுத்த முடியும். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 21 வசனத்தில் 24 வசனத்திலிருந்து 21 24 வரைக்கும் வாசித்து பாருங்க. அதில் ஏனோக்கு என்பதான தேவ மனிதனை குறித்து நான் பார்க்க முடியும். ஏனோக்கு என்பதான மனிதன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்ததை நான் பார்க்க முடியும். அப்போ தேவ பக்தி என்று சொன்னால் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது, காட்ஸ் லைக், கிரைஸ்ட் லைக். புரியுதா? அப்போ நான் எந்த ஊழியத்தை செய்தால், நல்ல ஒரு பேரண்டா இருக்கலாம், நல்ல ஒரு மாணவனா இருக்கலாம், நல்ல மனைவியா இருக்கலாம், நல்ல கணவனா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரிதான், நல்ல ஊழியக்காரனா இருக்கலாம், நல்ல பிரசங்கியா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறேனா? ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் கூட்டு போயிட்டார். அப்போ தேவனோடு சஞ்சரித்த மனிதனை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு சென்றார். அப்போ அதே போலதான் இந்த 2ஆம் வருகையில ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்வதற்கு வரும் பொழுது நான் தேவனோடு சஞ்சரிக்கணும். ஏனோக்கோடு கூட நீங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. மெத்துசலாவுடைய அப்படி ஏனோக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவர் எங்கேயோ வர்றாரு, இவர் காணாம போயிட்டார். தேவனாகிய கர்த்தர் வந்து இந்த மனிதனை எடுத்துக்கொண்டு போயிட்டாரு. அதே மாதிரி இந்த 2ஆம் வருகையில கர்த்தருடைய நாள்ல பாருங்க, ஆண்டவர் வரப்போகிறாரு, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற பிள்ளைங்களை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறாரு. எங்க போனாங்கன்னு தெரியல, ஏனோக்குடைய குடும்பத்தாருக்கு ஏனோக்கு எங்க போனாங்கன்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க. அப்படித்தான் 2ஆம் வருகையில கர்த்தருடைய நாள்ல நீங்களும் நானும் ஆண்டவரை பார்க்கும் பொழுது, ஆகாயத்துல பார்க்கும் பொழுது பக்கத்துல இருக்கவங்களும் தெரியும், ஐயோ அந்த பக்கத்துல இருந்த சிஸ்டர் காணும் இன்னைக்கு, அந்த பிரதர் குடும்பத்தோட காணும் இன்னைக்கு, அவங்க வீட்டுல அப்படி அப்படியே இருக்குது, வீட்டுல பொருள் அப்படியே இருக்குது, ஆனா அவங்க மேல இருக்கிற எங்க போனாங்கன்னு தெரியல. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தார். தேவ பக்தி அதிகமா இருந்தபடினால காட்ஸ் லைக், கிரைஸ்ட் லைக், கிறிஸ்து போல, தேவனை போல ஏனோக்கு வாழ்ந்தார். தேவனை போல தேவனுடைய காரியங்களில் ஈடுபட்டுதான் சஞ்சரித்தான். சஞ்சாரம் செய்வது, சஞ்சரித்தான் சொன்னா அது வந்து ஒன்றிணைந்து செய்வது, ஆண்டவரோடு மிகவும் நெருக்கமாய், மிகவும் நெருக்கம், ஒரு இன்டிமெசி, ஆண்டவரோடு கூட ஒரு இன்டிமெசியோடு கூட இருக்கிறது. அந்த நிலைமையில அந்த ஏனோக்கு இருந்தபடியினால கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். நீங்களும் நானும் அந்த 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா எனக்கு போல மாறணும், எனக்கு போல ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கணும். அப்படி சஞ்சரித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அந்த தேவனோடு தேவ பக்தியாய் நாம் காணப்பட முடியும். அப்ப எபிரேயர்ல எழுதியிருக்கிற 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த ஹால் ஆஃப் ஃபேம், என்ன ஃபேம்? அது விசுவாசிகள் உடைய பட்டியல். அதுல ஏனோக்கு வர்றதுக்கு காரணம், ஏனோக்கு pleased God, ஏனோக்கு walk with God. அப்போ ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான், தேவனுக்கு பிரியமாய் நடந்தான். God centered life, கர்த்தரை மையமாக கொண்டு வாழ்கிறது. God தான் என்னுடைய முக்கியமான ஃபோக்கஸ். இப்போ நம்ம
ஒருவேளை கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற பிள்ளைகளா இருப்பீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரமோஷன்ஸ் வேணும், இல்லை ப்ரமோஷன் வரணும் அப்படின்னு சொன்னா அதற்கான எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. அந்த எக்ஸாம்ஸை எப்படி எழுதுவீங்க? பயங்கர ஃபோக்கஸாக எப்படியாக இந்த எக்ஸாம் எழுதி நான் என்ன பண்ணிடணும், ப்ரமோஷன் வாங்கிடணும். ஒரு ஃபோக்கஸாக அந்த எக்ஸாம் எழுதுவீங்க, ஏனோ தானே எழுத மாட்டீங்க. அதே மாதிரி இந்த ஏனோக்கும் தேவனோடு ஃபோக்கஸில் இருந்தான். தேவன் ஃபோக்கஸை எப்பவுமே அவரோடு கூட பார்த்து கொண்டே இருந்தான். அதனால தான் ஏனோக்கு ரிலேஷன்ஷிப் காடோடு கூட இருந்தபடினால ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டார். அதே மாதிரி இந்த நியூ டெஸ்ட்மென்ட்ல இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது டிவோஷன் டு காட், ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருப்பது, ஆண்டவரோடு கூட மிகவும் ஒன்றி இருப்பது, ஆண்டவரை எப்போது ஆண்டவரோடு கூட இருப்பது, டிவோஷன் டு காட். நியூ டெஸ்ட்மென்ட் வழியில நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், the devotion is not the activity. டிவோஷன் சொன்னா நம்ம தியானிப்பது மாத்திரமே அல்ல, தியானிக்கிற ஒரு ஆக்டிவிட்டி மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு பயப்படுதல், love of God, fear of God, love of God, desire of God. இப்போ தெய்வ பக்தின்னு சொன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய அன்பு கொண்டிருத்தல், ஆண்டவர் மேல் கொண்டிருக்கிற விருப்பம், 3 காரியங்களை குறித்து நம்ம தெய்வ பக்தியில சொல்ல பார்க்கலாம். கர்த்தருக்கு fear of God, love of God, desire of God. இந்த 3 காரியங்களும் ஒரு மனுஷனுக்கு 3 இருக்கும் பொழுது மாத்திரம்தான் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லி நம்ம எழுத முடியும். 3 காரியங்களை மாத்திரம் சொல்லியிருக்கிறேன், அநேக காரியங்கள் உண்டு. இப்போ இதுல fear of God, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? அப்போ God fearing Christian, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுகிற கிறிஸ்தவனாய் வாழ்கிறோமா? இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் என்ன? ஜான் மர்ஃபி என்கிறதான ஒரு தேவனுடைய மனிதன் இப்படியா சொல்கிறார், fear of God is the soul of godliness. fear of God is the soul of godliness என்கிறதான ஒரு கூற்றை ஜான் மர்ஃபி என்கிறதான தேவ மனிதன் சொல்கிறார். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம்தான் தேவ பயத்தின் முக்கியமான ஒரு பகுதி. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் soul of godliness, அதாவது காட்லினஸ்னுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்று சொல்லுகிறார். அப்போ அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால், இந்த பயம் ரெண்டு விதமான பயம் இருக்கிறது. ஒன்று ஃபியர், இன்னொன்று ரெவரன்ஸ். ரெவரன்ஸ்னா என்ன? அவர் மேல் இருக்கிறதான ஒரு மரியாதை, ஆண்டவர் மேல் இருக்கிற ஒரு மரியாதை குறித்துதான ஒரு பயத்தை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஆதாம் பாவம் செய்த பொழுது, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அவர்கள் எதற்காக ஒளிந்து கொண்டார்கள்? எதனால் அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள்? அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால், பாவம் செய்ததினால், அதனால் அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். அது பாவம் செய்ததினால் உண்டான பயம், பாவம் செய்ததினால் உண்டான பயம். அதை காட்டிலும் பாவம் செய்ததினால் உண்டான நியாய தீர்ப்பை குறித்து உண்டாகிற பயம் அல்ல. ஆண்டவரோடு கூட நான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பயத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல விழுந்தேன், அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம் வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் விழுந்தேன். ஆண்டவரை பார்த்த உடனே யோவான் சொல்றாரு, அவருடைய பாதத்தில் நான் செத்தவனை போய் விழுந்துட்டேன். இங்க இருக்கிற பயம் என்ன பயம்? இந்த பயம் அந்த ஃபியரை குறித்துதான பயம் அல்ல, பாவத்தினால் உண்டான பயம் அல்ல. அவரை பார்க்க கூடாதபடிக்கு, அவரை முகமுகமாய் தரிசிக்க கூடாதபடிக்கு இருக்கிற ஒரு பயம், ஒரு ரெவரன்ஸ், ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம். அப்போ ஆண்டவர் மேல் இப்படிப்பட்டதான ஒரு பயம் இருக்கு. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவர் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிற, நான் பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற, பாவம் செய்யக்கூடாது என்கிறதான ஒரு நிலைமைக்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை அந்த காட் ஃபியரிங் கிறிஸ்டியன், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரு, நான் என்ன பண்ண தப்பு செய்யக்கூடாது. என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாரு, நான்
நான் செய்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளை, நான் இதை செய்யக்கூடாது. ஆண்டவர் மேல் ஒரு ரெவரன்ஸ், ஆண்டவர் ஒரு மரியாதை வைத்திருப்போம் என்று சொன்னால் அந்த காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ அது காட்லினஸ். காட்லினஸ்ல ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ரெண்டாவது காட்ஸ் லவ். காட்ஸ் லவ்னு சொன்னா ஒரு காட் ஃபியரிங் மேனுக்குள்ள எப்படி இருக்கும், அந்த காட்ஸ் லவ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீ தேவனுக்கு பயப்படுகிறவனாய் காணப்படுவாய் என்று சொன்னால் கர்த்தருடைய அன்பு உனக்குள்ளாய் காணப்படும். அப்போ 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தோம்னு சொன்னா, தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்மேல் வைத்த அன்பு என்னது? அவருடைய சொந்த குமாரனை நமக்காக வெளிப்படுத்தினார். அதே அன்பை 11ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, நாமும் ஒருவரிடத்தில், அதாவது பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க. தேவன் எவ்விதமாய் அன்பு கூர்ந்தார்? தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காய் அவர் பலியாக கொடுத்தார். இது தேவனுடைய அன்பு. அகாப்பே லவ். அகாப்பே லவ் எதையும் என்ன பண்ணாது, எதிர்பார்க்காத ஒரு அன்பு, தேவனுடைய அன்பு. அந்த அன்பு நாமும் ஒருவரிடத்தில் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். அப்போ தேவனுக்குள் நிலைத்திருக்கு, நாம் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்கு பூரணப்படும். அப்போ இந்த பூரணமான அன்பு, ஒரு அகாப்பே லவ், எதிர்பார்க்காத ஒரு அன்பு. ஆண்டு உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா, ஒரு எதிர்பாராத அன்பு ஆண்டு எதிர்பார்க்கிறார். காட்லினஸ்னுடைய ரெண்டாவது குவாலிட்டி, முதல்ல ஃபியர் ஆஃப் காட், லவ் ஆஃப் காட். அப்போ காட்லினஸ் இருக்கும் பொழுது, காட்லினஸ் குறித்து நான் பார்க்கும் பொழுது முதலாவது ஃபியர் ஆஃப் காட் இருக்கணும், அடுத்து லவ் ஆஃப் காட். இந்த ரெண்டு காரியங்களை குறித்து பார்க்கும்போது, மூன்றாவது குறித்து நான் பார்க்கும் பொழுது வேகமாய் கடந்து செல்லும்படியாக நான் விரும்புகிறேன். டிசைர் ஆஃப் காட், thirst of God, இல்ல thirst in God. Desire சொன்னா விருப்பம். நான் விருப்பம் உள்ளவனாய் நான் காணப்படணும். அப்போ சங்கீதம் 42:1 வாசிங்க. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமாவே உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அந்த வாஞ்சை, விருப்பம் அல்லது வாஞ்சை என்று சொல்லி தமிழில் சொல்லலாம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. தண்ணி, தாகமா இருக்கிற ஒரு மானுக்கு தண்ணி எவ்வளவு முக்கியம், எவ்வளவு அவசியமோ, எப்படி தண்ணியை பார்த்துச்சுன்னா அது எவ்வளவு வேகமாய் கொண்டு போய் அந்த தண்ணியை குடிக்கணும்னு போகுதோ, அதை காட்டிலும் மேலாக, அதை காட்டிலும் மேலாக என் தேவன் பேரில் விருப்பம் இருக்க வேண்டும், வாஞ்சை இருக்க வேண்டும். அது சங்கீதம் 27:4 சொல்லப்படுகிறது. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். ஆமென். இந்த வசனத்தை வாசிப்போம். 27:4 எடுத்து வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிற நாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை எப்பொழுது நாடுகிறவர்களாய், தேவனுடைய வார்த்தையை குறித்து எப்பொழுதும் தியானிக்கிறவர்களாய், தேவனுடைய ஆலயமாகிய நம்மை, தேவனுடைய ஆலயமாகிய ஆண்டவர், நம்முடைய சரீரத்தை ஆண்டவர்கள் ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் உண்மையாகவே இந்த 2ஆம் வருகைக்கு நம்மளை பங்குள்ளவர்களாய் ஆண்டவர் உண்மையாக மாற்ற முடியும். கண்ணை மூடி ஜெபிப்போமா? ஒருவேளை இந்த கர்த்தருடைய நாளை குறித்து, ஒருவேளை நமக்கு இந்த நாட்களிலே நமக்கு பயமில்லாத இருப்போம் என்று சொன்னால் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நல்ல பிதாவே, அருமையான இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த பிள்ளைகள் ஆண்டவரே என்னுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கர்த்தர் இந்த நேரத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களோடு கூட காணப்படட்டும்ப்பா. ஆண்டவரே உங்களுடைய சமூக ஆண்டவரே எங்களோடு கூட காணப்படட்டும். கேட்ட வசனத்தின்படியாய் நடக்கிறவர்களா எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்தும் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபத்தை கேட்டுக்கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.